ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் சாப்டர் 1ல் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸு அதோட சொல்யூஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி ரியாக்ஷன் பிலோ ஆர் இன்கரெக்ட்? என்ன கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஆக்சைடு PbO ப்ளஸ் கார்பன் C gives 2Pb, அதாவது லெட்டு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஏ ஆப்ஷன் வந்து லெட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட், பி ஆப்ஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட், சி ஆப்ஷன் வந்து கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட், டி வந்து லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். கொஷின் என்ன கேட்டுக்காங்கன்னா, இதில் இதெல்லாம் வந்து இன்கரெக்டுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் பி இன்கரெக்டா? லெட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ், ப்ராடக்டில் லெட் இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கா? இல்லை. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஆகிருக்கா? இல்லை. சி, கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ், ரியாக்டனில் கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு ப்ராடக்டில் கார்பன் டை ஆக்சைடா? ஓகே. லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரெடியூஸ், லெட் ஆக்சைடு வந்து PbO, அது Pbயாக ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ சியும் டியும் கரெக்டு, ஏயும் பியும் தப்பு. இப்போ ஆன்சர் வந்து என்னது? எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க? அப்போ ஏ அண்ட் பி. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின், Fe2O3 ப்ளஸ் 2Al gives Al2O3 ப்ளஸ் 2Fe. ஓகேவா? த அபவ் ரியாக்ஷன் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷனா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா, டீகம்போசிஷன் ரியாக்ஷனா, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனான்னு பார்க்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா Fe2O3 வந்து Fe மாதிரி இருக்குது, Al வந்து Al2O3 மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? வாட் ஹேப்பன்ஸ் when dilute hydrochloric acid? மூணாவது கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் when dilute hydrochloric acid is added to iron fillings? கரெக்ட் ஆன்சர். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? HCl, அயனுக்கு வந்து Fe. அப்போ HCl ப்ளஸ் Fe gives FeCl2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். அப்போ FeCl2 என்னது? அயன் குளோரைட். ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில வருது. அப்போ ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸும் அயன் குளோரைடு தான். அப்போ ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. What is a balanced chemical equation? Why should chemical equation be balanced? Fourth question, balanced chemical equation என்னன்னா, இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் ஏரோ மார்க் ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஏரோ மார்க் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன்ட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா ஆட்டம்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு உள்ள எல்லா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது டோட்டலாக வந்து இந்த சைடு அந்த சைடு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். எதுக்கு வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்னு கேட்டிருக்காங்க? ஏன்னா அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படி டோட்டல் மாஸ் வந்து எப்போதுமே ரிமைன்ஸ் வந்து சேம் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். அதனால வந்து அது கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின், translate the following statements into chemical equations and then balance them. ஓகே. நான் கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கொஸ்டின் அப்படி தான் வருது, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன்ஸ் வித் நைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா. ஹைட்ரஜன் கேஸ் வந்து H2, நைட்ரஜன் வந்து N2, ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் வந்து H2 ப்ளஸ் N2 gives அமோனியா வந்து NH3. ஓகேவா? ஓகே. ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் burns in air to give water and sulfur dioxide. ரெண்டாவது கொஸ்டின், ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸுக்கு ஃபார்முலா வந்து H2S, burns in air, ஏர் வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் O2 gives water H2O ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து SO2. இதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூணாவது, பேரியம் குளோரைட் reacts with aluminum sulfate to give aluminum chloride and a precipitate of barium sulfate. பேரியம் குளோரைட் ஃபார்முலா வந்து BaCl2, அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்முலா வந்து Al2SO4 gives அலுமினியம் குளோரைடு வந்து Al2Cl2.
அப்புறம் precipitate ஆஃப் பேரியம் சல்ஃபேட் வந்து BaSO4 ஓகேவா. இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 4வது கொஷின். பொட்டாசியம் மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு யூஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். பொட்டாசியம் வந்து P ப்ளஸ் வாட்டர் வந்து H2O. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து KOH. பொட்டாசியம் வந்து K, வாட்டர் வந்து H2O, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து KOH, ஹைட்ரஜன் கேஸ் வந்து H2O. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறங்கிறது அடுத்த கொஷனில் நீட்டாக பார்க்கலாம். 6th question. Balance the following chemical equations. HNO3 nitric acid plus CaOH2 calcium hydroxide gives CaNO3 twice calcium nitrate plus H2O. ஓகே, இதில் வந்து எதில் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது? CaNO3 2ல் தான் நிறையா இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து CA வந்து பார்த்தீங்கன்னா CA சேமாக தான் இருக்குது. NO3 வந்து ட்வைஸில் இருக்குல்ல ப்ராடக்டில், அதனால் ரியாக்டண்ட்டில் NO3க்கு பதிலாக HNO3க்கு முன்னாடி 2 போட்டுக்கோங்க. HNO3க்கு முன்னாடி 2 போட்டால் பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். 2H இருக்குது ப்ளஸ் 2H, அப்போ 4H, அப்போ பேலன்ஸ் ஆகலை. அப்போ ப்ராடக்டில் 2H தான் இருக்குது. அப்போ 2Hன்னு போட்டுக்கோங்க, 2H2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 2H2னா மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது. NO3 ட்வைஸ் இருக்குது. கால்சியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஓகேவா. ப்ராடக்டில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அதான் 2H2O போட்டால் 2 ஆக்சிஜன் இருக்குது, 6 ஆக்சிஜன். 3 2s are 6, 6 + 8 ஆக்சிஜன். ஓகேவா. அதே மாதிரி HNO3 × 2 வந்து 6 ஆக்சிஜன் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு 2 ஆக்சிஜன் இருக்கா. அப்போ 6 ஆக்சிஜன். டோட்டலி மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன். நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 நைட்ரேட். அது ஆக்சிஜன் வந்து 6, நைட்ரஜன் வந்து 4, அப்புறம் கால்சியம் வந்து 1. ஓகே, இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2வது NaOH + H2O SO4 gives NO2SO4 + H2O. Sodium hydroxide + sulfuric acid gives sodium sulfate + water. இப்போ பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் SO4 காமனாக இருக்குது. Na2 வந்து ப்ராடக்டில் இருக்குது, ஆனால் ரியாக்டண்ட்டில் Na தான் இருக்குது. அதனால் அங்கே 2 போட்டுக்கோங்க. ரியாக்டண்ட்டில் 2 NaOHன்னு போட்டுக்கோங்க. இப்போ 2Na ஓகே. 2O இருக்குது, ஆனால் ஒரு O தான் இந்த சைடு இருக்குது ப்ராடக்டில். அதனால் 2H2Oன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா. அப்போ வந்து ப்ராடக்டில் 4 ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா. அவங்க மொத்தம் NaOHல் 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் C. NaCl + AgNO3 gives AgCl + NaNO3. அதாவது சோடியம் குளோரைட் ப்ளஸ் சில்வர் நைட்ரேட் கிவ்ஸ் சில்வர் குளோரைட் ப்ளஸ் சோடியம் நைட்ரேட். பார்த்தீங்கன்னா ஏஜி இருக்குது, NO3 இருக்குது, Na இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பேலன்ஸே கெமிக்கல் ஈக்குவேஷன் தான். இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஒரு அவசியமே கிடையாது, அப்படியே போட்டுடலாம். அப்புறம் பேலன்ஸ் 4வது BaCl2H2SO4 gives BaSO4 + HCl. ஓகே. ஏன்னா BA இருக்குது, SO4 இருக்குது, Cl2 வந்து இருக்குது, இங்கே Cl தான் இருக்குது, H2 இருக்குது, இங்கே H தான் இருக்குது. அதனால் ப்ராடக்டில் HClக்கு 2 போட்டிங்கன்னா 2HCl போட்டால் கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸில் சொல்லியிருக்காங்க, அதை நான் வந்து ஃபார்முலா போட்டுறேன், அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2, கால்சியம் கார்பனேட் CaCO3 ப்ளஸ் வாட்டர் H2O ப்ளஸ் ஜிங்க் Zn, சில்வர் நைட்ரேட் AgNO3, ஜிங்க் நைட்ரேட் ZnNO3, சில்வர் Ag, அலுமினியம் Al, காப்பர் குளோரைட் CuCl2,
Aluminum chloride Al2CO3 AlCl2, okay. Copper Cu, barium chloride BaCl2, potassium sulfate KSO4 twice, barium sulfate BaSO4 twice, potassium chloride KCl, ஓகேவா? ஓகே, இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. Write the balanced chemical equation for the following and identify the chemical of reaction in each case. இது வந்து இது ஆக்சுவலாக வந்து பேலன்ஸு பண்ணணும். அதே சமயம் இது என்ன ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஓரளவு நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது. என்ன ரியாக்ஷனுங்கிறது வந்து நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பொட்டாசியம் புரோமைட் ப்ளஸ் பேரியம் அயோடைட் கிவ்ஸ் பொட்டாசியம் அயோடைட் ப்ளஸ் பேரியம் புரோமைட். இது பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஓகேவா? ரெண்டாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்குது மாலிக்யூல். அப்புறம் ஜிங்க் கார்பனேட் வந்து ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது டீகாம்போஷன். ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிருக்குது, அதனால் டீகாம்போஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைட். காம்பினேஷன் ரியாக்ஷன். 2 ரியாக்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. மெக்னீசியம் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் மெக்னீசியம் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஓகே. அதாவது மெக்னீசியம் வந்து இதை டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை, ஹைட்ரஜன், ஓகே. வாட் டஸ் ஒன் மீன் பை எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷனில் ஹீட் வந்து லிபரேட் ஆனிச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆனிச்சுன்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், ஓகேவா? ஓகே. Why is respiration considered as an exothermic reaction? Explain. ரெஸ்பிரேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம், அது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபுட்டு, அது வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறுது. அது எப்படி மாறுது? கார்போஹைட்ரேட்டாக மாறுது, ஓகேவா? அந்த கார்போஹைட்ரேட்டும் நம்மளுக்கு உள்ள ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் உள்ள இழுத்துக்கிறோம். ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன பண்ணுது, அதாவது குளுக்கோஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் வந்து ஹீட்டு. அதனால் இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க ரெஸ்பிரேஷனை, ஓகே. ஒய் ஆர் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன், ஓகேவா? அதாவது ஆப்போசிட் டீகாம்போசிஷன் வந்து ரியாக்ஷன் வந்து ஏன் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இதே வந்து காம்பினேஷனில் 2 ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இதுதான், ஓகேவா? ரைட் ஈக்குவேஷன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கணும், ஓகேவா? ஓகே. Write one equation each for decomposition reaction where energy is supplied in the form of heat, light and electricity. டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து பல வீடியோவில் பார்த்துருப்போம். பார்ப்போம் என்ன டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். பாருங்கள். கால்சியம் கார்பனேட் லைம்ஸ்டோனை ஹீட் பண்ண என்ன வருது, கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நம்மளுக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. இது ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வீடியோவில். அப்புறம் in the refining of silver, the recovery of silver from silver nitrate solution involve displacement by copper metal. இது வந்து reaction involved. இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ரியாக்ஷன், சில்வர்லேருந்து சில்வர் ரிலேட்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாங்கிறது பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகேவா? சில்வர் நைட்ரேட். ஓகே, என்ன சொல்கிறாங்க? இந்த ரீஃபைனிங் ஆஃப் சில்வர், த ரெக்கவரி ஆஃப் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இது வந்து என்ன ரியாக்ஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கிடையாது. ஓகே, வாட் யூ மீன் பை ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் பை கிவிங் எக்ஸாம்பிள். ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து 2 கெமிக்கல் ஆட் பண்ணுறோம், அதில் வந்து ரியாக்ஷன் நடக்குது. அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சாலுபிள் இன் வாட்டரில் கரையாது. அந்த ப்ராடக்ட் தான் வந்து ப்ரிசிபிடேட்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸ்பிளைன் பை கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். சில எக்ஸாம்பிள்லாம் வந்து இருக்குது, அது வந்து மேலே இருக்குது, என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைடும் ஆட் பண்ணும்போது பேரியம் சல்ஃபேட் வந்து ப்ரெசிபிடேட்டாக வந்து நிற்கும். இதுதான் வந்து ப்ரெசிபிடேட், பேரியம் சல்ஃபேட். இது ஒரு ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் என்னென்னா, ரெண்டு ரியாக்டன்ட் வந்து ஆட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வந்து இன்சாலுபிள் இன் வாட்டர் இருக்கும்போது அது வந்து ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிடும், கரையாது வாட்டரில். அதுதான் ப்ரெசிபிடேட், அடியில் தங்கி நிற்கும். அதுதான் வந்து ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, அப்புறம் explain the following in terms of gain or loss of oxygen with 2 examples each. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறாங்க. ஆக்சிடேஷனுக்கு என்னது? கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இது ஒரு எக்ஸாம்பிள். ரிடக்ஷன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரிடக்ஷன் என்னது? ஹைட்ரஜன் கேஸும் சல்ஃபரும் வந்து வெளில போகுது, அப்போ வந்து இது வந்து ரிடக்ஷன். ஓகே, a shiny brown colored X element on heating in air becomes black in color. Name the element X and the black colored compound formed. ஓகே, ப்ரௌன் கலர் எலிமெண்ட் X என்னன்னு கேட்குறாங்க. அதை வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறிடும். அந்த ப்ரௌன் கலர் எலிமெண்ட் வந்து எக்ஸ் அந்த ப்ரௌன் கலர் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா காப்பரு. பிளாக் கலர் காம்பவுண்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா காப்பர் ஆக்சைடு. ஓகேவா? why do we apply paint on iron articles? ஏன் வந்து நம்ம வந்து அயன் ஆர்டிகல்ஸில் நம்ம வந்து பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்லேயோ இல்லை
ஜன்னல்லையோ இல்லை கம்பியிலையோ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம வந்து துருப்பிடிக்காமல் இருக்குது ரொம்ப நாள், அதாவது ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து. அதாவது எப்படின்னா தண்ணி பட்டாலோ இல்லை ஏரில் உள்ள ஆக்சிஜன் பட்டாலோ அது வந்து ஆக்சிடேஷன் ஆகி அது வந்து ப்ரௌன் கலர் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். அதுவே துருப்பிடிக்க அது அதோட குவாலிட்டி கம்மியாகிடும். நாளடைவில் வந்து அது வந்து நலிஞ்சு போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சா ரொம்ப நாள் வந்து இருக்கும். ஓகே. ஆயில் அண்ட் ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ளஷ்டு வித் நைட்ரஜன் ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஃபேட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பேக்கெட்டில் ஏரில் வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஏர் பார்த்திங்கன்னா நைட்ரஜன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிடேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சிடேஷன் ப்ரிவெண்ட் பண்ணிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த